Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? ரோமர் 4:20 வாசிச்சு பாருங்களேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். ஆசீர்வதிப்பேன், பலப்படுத்துவேன், உயர்த்துவேன், சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய குறைவையோ பலவீனத்தையோ நாம் எண்ணாமல் இருக்கணும், நினைக்காம இருக்கணும். 2வது, இன்னைக்கு சந்தேகப்படக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வாசிச்சு பாருங்க. சந்தேகத்தோட ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் ஆண்டவர் கரத்துல இருந்து வாங்குறது ஆகவே ஆகாது. நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாதான். சந்தேகப்படாதீங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசித்து விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. அதுதான் கர்த்தருக்குள்ள இருக்க செய்வது. இப்படிதான் ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆசீர்வாதம் உள்ள வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார். இன்னைக்கு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம ஜெபம், வேத வாசிப்பு உங்க வாழ்க்கையில இருக்குமானா, தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வீடியோட தொடர்ச்சியை பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.